கண்ணிய மிகுந்த நல்லோர்களே, இன்று ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவுடைய நாளில் நாம் என்ன அமல் செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும் தானே? என்ன செய்யணும்? ஜும்மாவுடைய நாளில் அன்னைக்கு காலையில் ஃபஜ்ர் தொழணும். அதுக்கு பிறகு சூரத்துல் யாசின் வழக்கமாக ஓதுறது, பிறகு ரப்பிடத்தில் துவா செய்கிறது. அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு அமல் இருக்குது, சூரத்துல் கஹஃப். இந்த சூரத்துல் கஹஃப் முழுமையாக ஓதி முடிப்பது. அதற்கு அடுத்தாற் போல் அதிகமாக செலவாத்து ஓதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்துக்களை அதிகமாக ஓதணும். குறிப்பாக வெள்ளிக்கிழமைன்னு இல்லை, வெள்ளிக்கிழமை அதிகமாக ஓதணும். எல்லா நாளுமே நம்ம செலவாத்து ஓதணும். செலவாத்து ஓதுகிற நல்லவர்களை கஞ்சத்தனை செய்யவே கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் மனந்திறந்து செலவாத்து ஓதுகிற பொழுது பெருமானாரை அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா கனவில் கூட பெருமானாரினுடைய திருமுகத்தை நமக்கு அடையாளப்படுத்தி தருவான். அதே போல் மதீனா முனவ்வராவுக்கு சென்று பெருமானாரினுடைய வீட்டுக்கு முன்னால் நின்று சலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அதனால் நல்ல ஒரு பரந்த சிந்தனையோடு நீங்கள் செலவாத்துக்கள் ஓதுங்கள். செலவாத்து ஓத 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 அந்த மனிதருடைய முகம் பிரகாசமாகிவிடும். செலவாத்து ஓத ஓத ரிஸ்கில் தடை இருந்தால் அது நீங்கிவிடும். வேலையில்லா திண்டாட்டங்கள் நீங்கும். படிப்பிலே வெற்றி, எல்லா விஷயங்களிலும் அல்லாஹு தாலா வெற்றியை தருவான். அதனால் இந்த வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய அந்த அமல்களை நான் மீண்டும் வரிசைப்படுத்துகிறேன். முதலாவது ஃபஜ்ர் தொழுவோம், அதுக்கு பிறகு சூரத்துல் யாசீன், அதுக்கப்புறம் சூரத்துல் கஹஃப், அதிகம் செலவாத் ஓதுவோம், பலன் பெறுவோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன்.